சந்தியா தனக்கு நிச்சயம் செய்யப்பட்டுள்ள திலீப்புடைய வீட்டிற்கு எதற்காக வந்திருக்கிறாள்? அவர்கள் பெண் பார்த்துவிட்டு சென்ற பின்பு, அப்பா நீங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் திலீப்பை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஆனா அவங்க இப்பதான் நிச்சயம் முடிஞ்சது, அதுக்குள்ள அடுத்த மாசமே கல்யாணம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க கிட்ட பணம் இருக்கு, எல்லாத்தையும் சட்டு புட்டுன்னு முடிச்சிடுவாங்க. என் மனசு உடனே எல்லாத்தையும் ஏத்துக்காதுப்பா. எனக்காக ஒரே ஒரு உதவி செய்வீங்களா என்று சந்தியா தன் அப்பாவிடம் கேட்கிறாள். என்ன உதவி? கண்டிப்பா செய்றேன், சொல்லு சந்தியா என்று சந்தியாவின் அப்பாவும் கேட்கிறார். கல்யாணம் நடக்க இன்னும் 1 மாசம் இருக்கு. அந்த 1 மாசம் நான் திலீப் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட கொஞ்ச நாள் பேசி பழகுனா நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்க திலீப்புடைய அப்பா கிட்ட கொஞ்சம் பேசி என்ன அங்க போய் விட்டுட்டு வர முடியுமா என்று கேட்கிறாள் சந்தியா. இதுக்கெல்லாம் நம்ம சமூகம் ஒத்துக்குமா என்று கேட்கிறார் சந்தியாவின் தந்தை. இது என்னோட வாழ்க்கைப்பா. சமூகத்தை நினைச்சு நான் கவலைப்பட்டுட்டு இருந்தா என்னுடைய வாழ்க்கையை நினைச்சு சமூகம் கவலைப்படாது. ஒரு நாள் மட்டுமே படிக்கக்கூடிய நியூஸ் பேப்பரா தான் நான் இருப்பேன் என்று சந்தியா கூறுகிறாள். சரிம்மா, நான் கூட்டிட்டு போய் பேசி பார்க்கறேன். அந்த குடும்பம் இதுக்கு ஒத்துக்கலனா என்று கேட்கிறார் சந்தியாவின் அப்பா. நான் திரும்ப உங்க கூடவே வந்துருவேன்ப்பா என்று சந்தியாவும் விடையளிக்கிறாள். சந்தியாவின் அப்பா தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு வந்து கஜேந்திரனிடம் பேசினார். கஜேந்திரன் இதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஓரிரு வார்த்தைகள் பேசிவிட்டு திலீப் அங்கிருந்து சென்று விட்டான். மறுநாள் காலை திலீப்பை தேடி அவனுடைய அறைக்கு சென்றாள் கையில் காப்பியோடு. ஆனால் அவன் அங்கு இல்லை. வீட்டில் விளையாடி கொண்டிருக்கும் குழந்தையிடம் கேட்கும் பொழுது, சித்தப்பா மாடியில இருக்காரு என்று தகவல் கொடுத்தது. அவள் காப்பி கொண்டு வந்ததை பார்த்தவுடன், சந்தியா நீங்க எதுக்கு கொண்டு வந்தீங்க? வேற யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பியிருக்கலாமே என்று கேட்கிறான் திலீப். ஏன் நான் கொண்டு வந்து கொடுத்தா குடிக்க மாட்டீங்களா என்றாள் சந்தியா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சந்தியா என்றான் திலீப். அப்ப ஏன் தயங்குறீங்க என்று சந்தியா சொன்னதும் அவள் கையில் இருந்து காப்பியை வாங்கி குடிக்கிறான். உங்ககிட்ட தனியா பேசணும், அதனால தான் வந்தேன் என்றாள் சந்தியா. சொல்லுங்க சந்தியா, என்ன விஷயம் என்றான் திலீப். நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா என்று சந்தியா கேட்கிறாள். காஃபி கொடுக்க என்று திலீப் கேலியாக பேசுகிறான். திலீப் என்று அழுத்தமாக அவனது பெயரை உச்சரித்தாள் சந்தியா. சாரி, நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் என்றான் திலீப். தெரியுமா? சரி சொல்லுங்க, நான் எதுக்காக வந்திருக்கேன் என்று கேட்டாள் சந்தியா. எனக்கு வாங்க போங்கன்னு பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வா போன்னு பேசட்டுமா? நீங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணா இருந்தா நான் இதை கேட்டிருக்க மாட்டேன். நான் கட்டிக்க போற பொண்ணுல என்று திலீப் சொல்லி முடித்ததும் சந்தியா அவனை கோபமாக பார்க்கிறாள். டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு தெரியும். நீ இருக்க போற இந்த 1 மாசம் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. நீ வேணும்னா பாரு, நீயே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல போற என்றான் திலீப். அப்போ உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கா? ஒருவேளை இந்த 1 மாசத்துக்கு அப்புறம் பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்றாள் சந்தியா. அப்படி நீ சொல்லிட்டா என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு கண்டிப்பா உன்னை வற்புறுத்த மாட்டேன். சந்தோஷமா நானே உன்னோட வீட்டில் கொண்டு போய் விட்டுருவேன் என்றான் திலீப். நான் இங்கே வந்ததுக்கான காரணத்தை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம வந்தேன். ஆனா நீங்க என்ன நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க என்று அங்கிருந்து அவள் புறப்பட்டு சிறிது தூரம் கடந்து சென்ற பின்பு, சந்தியா என்று அழைக்கிறான் திலீப். அவள் திரும்பி பார்த்தவுடன், ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் டின்னருக்கு வெளியே போலாமா என்று கேட்கிறான். அவள் யோசித்து கொண்டிருக்கும் தருணம், பயப்படாதீங்க, நான் எதுவும் செய்ய மாட்டேன் என்றான் திலீப். பயமா? அப்படி எதுவும் இல்லை, போகலாம் என்று சம்மதம் தெரிவித்தாள் சந்தியா. சில மணி நேரத்திற்கு பிறகு அவன் புறப்பட்டு டிரைவர் வரவில்லை என்பதற்காக தன்னுடைய அறையில் காத்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அங்கு வந்த சந்தியா கதவை தட்டிவிட்டு வெளியே நிற்கிறாள். நம்ம ரூம்குள்ள வரதுக்கு எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க என்று அவள் காதில் விழும்படி சொல்கிறான் திலீப். அவள் உள்ளே வந்து அவனது அறையை சுற்றி பார்க்கிறாள். இந்த ரூம் உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிடு, வேற ரூம் மாத்திக்கலாம். இல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற, பிடிச்சிருக்கா என்று கேட்கிறான் திலீப். இல்ல பிடிச்சிருக்கு என்றாள் சந்தியா. இவ்வளவு சீக்கிரம் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல என்றான் திலீப். ரூம் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் என்றாள் சந்தியா. எல்லாம் ஒண்ணுதான் என்கிறான் திலீப். ஒண்ணு இல்ல, இது வேற அது வேற என்றாள் சந்தியா. நீ கோபமா பேசும்போது கூட உன் கண்ணு சிரிக்குது சந்தியா என்றான் திலீப். திலீப் நல்லா பேசுறீங்க என்றாள் சந்தியா. தேங்க்யூ என்றான் திலீப். எல்லாம் சரி, இன்னும் புறப்படாம இருக்க என்று கேட்டான் திலீப். இன்னைக்கு என்னோட ஆஃபீஸ் லீவ் விட்டுருக்காங்க என்றாள் சந்தியா. அப்போ நீ இன்னும் மெயில் படிக்கலையா என்று கேட்டான் திலீப். என்ன மெயில் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரம் அவளுடைய தோழியின் அழைப்பு அவளிடம் வருகிறது. இதை கவனித்த திலீப், சரி
நீங்கள் ப்ரைவேட்டாக ஏதாவது பேசுவீங்க, நான் வெளியில் இருக்கேன் என்று சொல்கிறான். ப்ரைவேட்டாக பேசுறதுக்கு எதுவும் இல்லை என்று தன்னுடைய தோழியின் அழைப்பை ஏற்று ஸ்பீக்கரில் கேட்டாள். அலைபேசியின் மறுமுனையில் இருந்து வாழ்த்துக்கள் சந்தியா என்று சொல்லப்படுகிறது. தனக்கு நிச்சயம் முடிந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது என நினைத்தாள் சந்தியா. எதுக்காக இந்த வாழ்த்துக்கள்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டாள் சந்தியா. திலீப் சாரோட அசிஸ்டன்ட் மேனேஜரா உன்னை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க, அதுக்காக தான் இந்த வாழ்த்துக்கள் என்றாள் அவளின் தோழி. என்ன சொல்ற என்று அதிர்ச்சியாக கேட்கிறாள் சந்தியா. சம்மந்தப்பட்ட நீயே தெரிஞ்சுக்காம இருக்கிற, போய் மெயில் செக் பண்ணு. காலையில எழுந்த உடனே இதைத்தான் படிச்சேன், உடனே உனக்கு கால் பண்றேன். என்ன பேசாம இருக்கிற? திலீப் சார் கூட ஒர்க் பண்றதுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு உனக்கு. பார்க்கறதுக்கு வெள்ளையா கியூட்டா இருக்க, அப்படியே பேசி பேசி கரெக்ட் பண்ணிடு என்கிறாள் அவளின் தோழி. இதை கேட்ட திலீப் சிரிப்பை அடக்க முடியாமல் வாயை மூடிக்கொண்டு சிரிக்கின்றான். நீ வாய மூடு, எந்த நேரத்துல எதை பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்க. நான் அப்புறமா பேசுறேன், வை என்று அவள் அழைப்பை துண்டிக்க போகும் தருணம் அவளுடைய கைபேசியை அவளது கையில் இருந்து பிடுங்கிக் கொண்டான் திலீப். தோழியோ இது தெரியாமல் விடாமல் பேசிக்கொண்டிருந்தாள். எதுவுமே தெரியாத பச்சை மண்ணா இருக்காதடி, இந்த வாய்ப்பை கிடைக்காதான்னு எத்தனை மேனேஜர்ஸ் எதிர்பார்க்கறாங்க தெரியுமா? இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? எனக்கெல்லாம் இந்த சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா திலீப்பை என்னோட முந்தானையிலே முடிச்சு வச்சுப்பேன் என்றாள் அவளின் தோழி. திலீப்பின் கையில் இருந்து அவள் கைபேசியை வாங்கி அழைப்பை துண்டித்தாள் சந்தியா. இந்த பொண்ணு எந்த பிரான்ச்ல இருக்கா என்று கேட்கிறான் திலீப். அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு என்றாள் சந்தியா. ஆபீஸில் திலீப்பின் அளப்பறை என்னவாக இருக்கும்? திலீப்புடன் வேலை செய்வது சந்தியாவிற்கு விருப்பமில்லை என்று சொல்ல முடியாது. அவள் மறுப்பு எதுவும் தெரிவிக்காமல் புறப்பட்டுதான் நிற்கிறாள். அவள் தயாராகி வீட்டின் வாசற்படியில் நிற்கும் பொழுது பூஜா அவளுடன் வந்து பேசிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது நைல் நதி அங்கு உள்ள செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறாள். அக்கா, அங்க கருப்பா ஒரு பொண்ணு நிற்கிறாள்ல, அவ யாரு என்று கேட்கிறாள் சந்தியா. என்ன சொல்வது என்று விழித்து கொண்டிருக்கிறாள் பூஜா. அக்கா, நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், பதில் சொல்லாம யோசிச்சுட்டு இருக்கீங்க என்கிறாள் சந்தியா. அது தோட்டக்காரங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு போல, ஒத்தாசையா வேலை செய்ய கூட்டிட்டு வந்திருக்காங்க என்கிறாள் பூஜா. அப்படியா? ஆனா நேத்து கஜேந்திரன் சார் அந்த பொண்ணு வந்த உடனே எழுந்து போய் உள்ளவாமான்னு சொன்னாரு என்று கேட்கிறாள் சந்தியா. அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா இல்லை போல, அதனால கஜேந்திரன் ஐயாவுக்கு அந்த பொண்ணு மேல கொஞ்சம் பாசம் அதிகம், வேற ஒண்ணு இல்லை என்கிறாள் பூஜா. ஓ அப்படியா, சரிங்க அக்கா என்கிறாள் சந்தியா. சந்தியாவுடன் பேசி முடித்துவிட்டு பூஜா உள்ளே செல்லும் பொழுது திலீப் எதிரே வருகிறான். அவனிடம் சென்று, நான் அந்த கருப்பு பொண்ணை பற்றி சந்தியா கிட்ட இப்படி தான் சொல்லி வச்சிருக்கேன், அவ ஏதாவது உன்கிட்ட கேட்டா நீயும் அதையே சொல்லி சமாளிச்சிடு, சரியா என்று திலீப்பிடம் கூறுகிறாள் பூஜா. சரிங்க அண்ணி, நான் அப்படியே சொல்கிறேன் என்கிறான் திலீப். என்னடா சந்தியாவை உன்னோட பிரான்ச்சில் உன் கூடவே வேலை செய்கிற மாதிரி பண்ணிட்ட போல என்கிறாள் பூஜா. திலீப் வெக்கப்பட்டு சிரிக்கிறான். சரி சரி, சீக்கிரம் போ, அந்த பொண்ணு உனக்காக தான் வெளியே காத்துட்டு இருக்கு என்று பூஜா சொல்லிவிட்டு செல்கிறாள். அவன் வெளியே சென்று அவளை பார்த்து புன்னகைக்கிறான். டிரைவர் அண்ணா, இனிமே நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது நீங்க கார் ஓட்ட வேணாம், நீங்க வீட்டில் இருங்க. அப்பா எங்கேயாவது போகணும்னு சொன்னா கூட்டிட்டு போங்க, இனி நானே காரை ஓட்டிட்டு போறேன் என்று டிரைவரிடம் கூறுகிறான் திலீப். சரிங்க தம்பி என்றார் டிரைவர். அதன் பின்பு திலீப் சந்தியா பின்புறம்தான் அமரப்போகிறாள் என்று பின்புற கதவை திறந்து விடுகிறான். ஆனால் அவள் பின்புற கதவை மூடிவிட்டு முன்புறம் திறந்து அமர்கிறாள். ஆச்சரியமாக அவளை பார்த்து கொண்டிருந்த திலீப்பை நோக்கி, சீக்கிரம் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க, டைம் ஆகுது, ஆஃபீஸ்க்கு போக வேண்டாமா என்று சந்தியா அவனிடம் கேட்கிறாள். அவன் சிரித்துக்கொண்டே காரில் உட்கார்ந்து இயக்குகிறான். நீயும் நானும் மட்டும் இந்த மாதிரி தனியா போவோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சந்தியா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, என்னோட சந்தோஷத்துக்கு முக்கிய காரணமே நீதான் என்றான் திலீப். ஆனா உங்க அப்பாவுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு தோணுது, தோட்டக்கார பொண்ணுக்கு கொடுக்குற இம்பார்ட்டண்ட்டை கூட எனக்கு கொடுக்குற மாதிரி தெரியலையே என்கிறாள் சந்தியா. அப்படியெல்லாம் இல்லை சந்தியா, நீ நினைக்கிற மாதிரி அப்பா கிடையாது. அவர் பணக்காரங்க பணம் இல்லாதவங்கன்னு வித்தியாசம் பார்க்குறவர் கிடையாது. கொஞ்ச நாளா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கிறாரு. என்னன்னு கேட்டு பார்த்துட்டேன், அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதனால தான் அவர் யார்கிட்டையும் சரியா பேசாம இருக்கிறாரு என்று தோணுது. எதையும் பெருசா எடுத்துக்காத, போக போக நீ ஏன் அப்பாவை பத்தி தெரிஞ்சுப்ப என்றான் திலீப். ஓ அப்படியா, ஓகே திலீப் என்றாள் சந்தியா.
இவர்கள் இருவரும் ஒன்றாக காரிலிருந்து இறங்கி வருவதை அங்கு வேலை செய்பவர்கள் சிலர் பார்த்தனர். மேலும் சந்தியாவிற்கு இந்த ஆபீஸில் அசிஸ்டன்ட் மேனேஜராக பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது என்பது சிலருக்கு தெரிந்திருக்கிறது. அந்த ஆபீஸில் அதிக நாள் வேலை செய்யும் சிலர் சந்தியா வேலை செஞ்சுட்டு இருந்த பிரான்ச்சை க்ளோஸ் பண்ண போகிறதா பேசிட்டு இருந்தாங்க. அந்த பிரான்ச்சில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை, நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எவ்வளோ நல்லா வேலை செய்கிற மேனேஜராக இருந்தா திலீப் சார் எதுக்கு சந்தியாவை அசிஸ்டன்ட் மேனேஜராக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் தெரியல என்று பேசிக்கொண்டிருந்தனர். பெரிய இடத்து விவகாரம்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம வேலைக்கு நம்மளே உழ வச்சிக்க வேணாம், நம்ம வேலையை ஒழுங்கா செய்வோம் என்று அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்று விட்டனர். திலீப் உடன் செல்வதற்கு சந்தியாவுக்கு கௌரவமாக இருந்தது. அவள் அந்த தருணத்தை விரும்பினாள். இப்படியாக சில நாட்கள் நகர்ந்தது. சந்தியாவுடன் அதிக நேரத்தை செலவழித்தான் திலீப். ஆனால் சந்தியா அவனை விரும்புகிறாளா இல்லையா என்பதை நேரடியாக அவனிடம் இன்னும் சொல்லவில்லை. 10 நாள் கடந்த பின்பு நைல் நதி அந்த வீட்டை விட்டு செல்லவில்லை. காரணத்தை அறிந்து கொள்ள பூஜாவுக்கு உறுத்தலாக இருந்தது. ஒரு நாள் பூஜா திலீப்பை தனியாக சந்தித்து, திலீப், கொஞ்ச நாள் அவங்கிட்ட பேச முடியல, சந்தியா வந்ததுலேருந்து அண்ணியை மறந்துட்டியா என்று கேட்டாள் பூஜா. அச்சோ அண்ணி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஆஃபீஸில் ஒர்க் அதிகமாக இருந்தது, அது மட்டும் இல்லாமல் அவள் கூடவே இல்லைன்னா அவன் என் கூட சண்டை போடுறா அண்ணி என்றான் திலீப். அப்போ அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா என்று கேட்டாள் பூஜா. அதை தான் நீ வாயை திறந்து சொல்லவே மாட்றா. எனக்கும் அவளுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நேற்று கூட காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். பாதி குடிக்கும் போதே ஒரு முக்கியமான கால் வந்துச்சுன்னு நான் வெளியே போய் பேசிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது குடிச்சிட்டு வச்சுட்டு போன காஃபியை எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. அப்போ என்ன பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். ஆனால் இன்னும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு அண்ணி என்றான் திலீப். இதெல்லாம் செட் ஆகாது, செயல்ல இறங்கிடு திலீப் என்றாள் பூஜா. என்ன நீ சொல்றீங்க, எனக்கு புரியல என்றான் திலீப். அவன் காதில் அவள் ஏதோ சொல்லி முடித்தவுடன், அச்சச்சோ அண்ணி, என் சுண்டு விரல் கூட அவ மேல பட்டது கிடையாது என்றான் திலீப். இப்படியே இருந்தா கடைசி நேரத்துல பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக போறா பாரு என்றாள் பூஜா. என்ன அண்ணி இப்படியெல்லாம் சொல்றீங்க, அவ தான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன் என்றான் திலீப். நான் சொல்றத செய், பிடிச்சிருந்தா அவ எதுவும் சொல்ல மாட்டா, பிடிக்கலன்னா உன்னை அவாய்ட் பண்ணிடுவா, ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் என்றாள் பூஜா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு அண்ணி என்றான் திலீப். ஆம்பளை பையன், இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது என்றாள் பூஜா. சரிங்க அண்ணி, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்றான் திலீப். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தான் இங்க வந்தேன் என்றாள் பூஜா. சொல்லுங்க அண்ணி, என்ன விஷயம் என்றான் திலீப். திலீப், அந்த கருப்பு பொண்ணு 10 நாளுக்கு அப்புறம் அவ வீட்டுக்கே போயிடுவேன்னு அன்னைக்கு சொன்னால, ஆனா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து 20 நாள் முடிய போகுது. அந்த பொண்ணு இன்னும் போகவே இல்லை, வீட்டை விட்டு போற மாதிரி கூட தெரியல. உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுமா என்று பூஜா அவனிடம் கேட்கிறாள். இல்ல அண்ணி, எனக்கு எதுவும் தெரியாது, அந்த பொண்ணுகிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது என்றான் திலீப். அப்படியா, எனக்கு எதுவும் சரியா படல திலீப், கொஞ்ச நாளா நடக்கிறது எல்லாம் வித்தியாசமா இருக்கு, ஏதோ தப்பா நடக்குதோன்னு தோணுது என்றாள் பூஜா. என்ன நீ சொல்றீங்க, எதை வச்சு சொல்றீங்க, எனக்கு எதுவும் புரியல அண்ணி என்றான் திலீப். அவ தினமும் காலையில போயிட்டு 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வரா. அவ கையில ஒரு லேப்டாப் இருக்கு. எங்க போறா எங்க வரான்னு எதுவுமே தெரியல. அப்பா எப்பவுமே வீட்டில் தான் இருப்பாங்க. கொஞ்ச நாளா மதியம் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவளை கூட்டிட்டு வராங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, என்னன்னு அப்பா கிட்ட கேட்டு சொல்லு திலீப் என்றாள் பூஜா. இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு அண்ணி, ஏதாவது வேலையா போயிருப்பாங்க, வரும்போது அவளை கூட்டிட்டு வருவாங்க, அவ ஏதாவது வேலைக்கு போறாளோ என்னமோ. இதை எப்படி அண்ணி நான் அப்பா கிட்ட கேட்கறது, அப்பா என்ன தப்பா தான் நினைச்சுப்பாங்க என்றான் திலீப். அதுவும் சரிதான் திலீப், நீ எதுவும் அப்பா கிட்ட கேட்காத, நான் வேற யார்கிட்டயாவது விசாரிச்சு என்ன நிலவரம்னு உன்கிட்ட சொல்றேன் என்றாள் பூஜா. சரிங்க அண்ணி என்றான் திலீப். சரி சரி, நான் சொன்னதை மறந்துடாத என்றாள் பூஜா. சிரித்துக்கொண்டே திலீப் அங்கிருந்து நகர்ந்து செல்கிறான். அப்பா எதுக்காக கொஞ்ச நாளா ஒரு மாதிரி இருக்காரு என்ற யோசனை அவனுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இது அந்த கருப்பு பொண்ணுகிட்ட கேட்டா ஏதாவது பதில் கிடைக்கும்னு அவன் ஆள் மனதில் யோசனை உதறுகிறது. அன்று மாலை நேரம் நைல் நதியை சந்திப்பதற்காக செல்கிறான் திலீப். திலீப் வருவதை பார்த்த நைல் நதி, திலீப் சார் எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது என்று அவனை பார்த்து கேட்கிறாள். நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டான் திலீப். என்னோட அப்பா கஜேந்திரன் இருக்கிறப்ப எனக்கு என்ன குறை இருக்க போகுது, சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன் திலீப் என்றாள் நைல் நதி. நீ சந்தோஷமா தான் இருக்கேன்னு பார்த்தா தெரியுது, ஆனா அப்பா சந்தோஷமா இல்லையே என்றான் திலீப். என்ன சொல்ல வரீங்க என்று அழுத்தமாக கேட்டாள் நைல் நதி. அப்பான்னு உரிமையா சொல்ற, ஆனா அவர் கொஞ்ச நாளா யார்கிட்டயும் சரியா பேசுறதில்ல, இதெல்லாம் உனக்கு தெரியாதா என்றான் திலீப். உடனே அவள் முகம் வாடி போனது.
உனக்கு எதுவும் தெரியாதான்னு கேட்டேன். உன் காதுல விழலையா என்றான் திலீப். திலீப் சார், எனக்கு எதுவும் தெரியாது. சுமூகமா ஆரம்பித்த உரையாடல் இப்பொழுது காரசாரமாக நகர்கிறது. நீ பொய் சொல்றன்னு நல்லா தெரியுது. உன்னால என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று அழுத்தமாக பேசினான் திலீப். திலீப், உங்க வீட்டில் வளர்க்குற நாய்க்கு கூட என்னால் எந்த பிரச்சனையும் வராது. வீட்டில் இருக்கிறவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரிதான். உங்கள் அப்பா சோகமாக இருக்கிறதுக்கான காரணத்தை சொன்னால் உடனே சரி செஞ்சிடுவீங்களா? உங்களுக்கு அதுக்கெல்லாம் எங்கே நேரம் இருக்க போகுது? வீட்டில் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாக சிரிச்சிட்டு தானே இருக்கீங்க. அவங்க எல்லார்கிட்டையும் போய் கேட்க வேண்டியது தானே, ஏன் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னு. அப்பா சோகமாக இருக்கிறாங்கன்னா உங்கள் வீட்டுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. அப்பா சோகமாக இருக்காருன்னு என்கிட்ட வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நேரடியாக உங்கள் அப்பா கிட்டேயே கேட்க வேண்டியதானே, என்கிட்ட வந்து குதர்க்கமாக பேசிட்டு இருக்கீங்க என்று நயல்நதி பேசி முடித்ததும் அங்கிருந்து தண்ணீர் பானையை கீழே தள்ளிவிட்டு கடும் கோபத்தில் வீட்டுக்கு செல்கிறான். அவன் கோபமாக செல்வதை சந்தியா பார்த்து கொண்டிருக்கிறாள். அவன் பின்னே சந்தியா புறப்படும் பொழுது அவளை தடுத்து நிறுத்துகிறாள் பூஜா. எங்க போற சந்தியா என்று கேட்டாள் பூஜா. திலீப் கோவமா போறான், அவன்கிட்ட என்ன விஷயம்னு கேட்கறதுக்காக போறேன் என்றாள் சந்தியா. இப்போ போகாத சந்தியா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போ என்றாள் பூஜா. ஏங்கா அப்படி சொல்றீங்க என்றாள் சந்தியா. நான் சொன்னா ஒரு காரணம் இருக்கும் சந்தியா, சொல்றத கேளு, கொஞ்ச நேரம் கழிச்சு போ என்றாள் பூஜா முகத்தை சுளித்து கொண்டு. சரிங்கக்கா என்றாள் சந்தியா. 20 நிமிடம் கழித்து சந்தியா திலீப்பின் அறைக்குள் சென்று பார்க்கிறாள். அவன் மெத்தையில் படுத்து கிடக்கிறான். திலீப் என்று அழைக்கிறாள். அவனிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. மெல்ல நடந்து அருகில் சென்று பார்க்கிறாள். அவன் கண்களில் கண்ணீர் வழிகிறது. பதறிப்போன சந்தியா, என்ன இது, சின்ன புள்ளத்தனமா அழுதுட்டு இருக்க என்று கேட்கிறாள். அவன் எழுந்து அமர்கிறான். எனக்கு வாழவே பிடிக்கல சந்தியா, செத்து போயிடலான்னு தோணுது என்கிறான் திலீப். அவன் அருகில் அமர்ந்தவள், என்ன திலீப் இப்படியெல்லாம் பேசுற என்கிறாள். என்னை சுத்தி நடக்கிறது எதுவுமே எனக்கு பிடிக்கல சந்தியா என்றான் திலீப். என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லு திலீப், சொன்னாதானே காரணம் எனக்கு புரியும் என்கிறாள் சந்தியா. தோட்டத்துல இருக்கிற பொண்ணை அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாரு. எனக்கு அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கல. அப்பா கிட்ட போய் சொல்ல முடியல. அந்த விஷயத்துல என் மேல கோவமா இருக்காருன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு சந்தியா, என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, கேட்டா சொல்ல மாட்டா என்கிறான் திலீப். இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல என்றாள் சந்தியா. உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு இது பெருசு ஒன்றும் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அதுவே பிரச்சனையா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சந்தியா, என்னை மன்னிச்சிடு என்றான் திலீப். டே லூசு, மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க, நீ எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா, மன்னிப்பெல்லாம் கேட்டு கஷ்டப்படுத்தாத என்றாள் சந்தியா. அப்பா கிட்ட போய் பேசினேன், அவர் என்கிட்ட எவ்வளவு நல்லா பேசினார் தெரியுமா. அவர் பேசினதுல இருந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அவருக்கு என் மேல எந்த கோபமும் இல்லைன்னு என்றாள் சந்தியா. என்ன சொல்ற சந்தியா, அப்பா கிட்ட பேசினியா என்றான் திலீப். ஆமா திலீப், ரொம்ப நேரமா அப்பாவும் நானும் பேசிட்டு இருந்தோம். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உன்னை பார்க்க வந்தேன் என்றாள் சந்தியா. இப்போதான் பாதி பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு சந்தியா என்றான் திலீப். இன்னும் கொஞ்ச நேரத்துல மீதி பாரமும் குறைஞ்சிடும் என்றாள் சந்தியா. எப்படி சொல்ற என்று கேட்டான் திலீப். அவன் அருகில் சென்று அவன் இதழ் மீது இதழ் பதித்தாள். திலீப் மற்றும் சந்தியா இருவரும் தன்னிலை மறந்து இதழ் சுவைத்து கொண்டிருக்கும் தருணம் திலீப்பை சந்திக்க நயல்நதி வந்து கொண்டிருக்கிறாள். திலீப்பின் அறையை நோக்கி செல்ல மாடிப்படியின் முதல் அடி எடுத்து வைக்கும் பொழுதே நயல்நதி என்று அழைக்கிறார் திலீப்பின் அப்பா கஜேந்திரன். சொல்லுங்க ஐயா, என்ன விஷயம் என்றாள் நயல்நதி. எங்கம்மா போற என்றார் கஜேந்திரன். சார், திலீப்பை பார்க்கறதுக்காக போறேன் என்றாள் நயல்நதி. அவனோட ரூம்ல திலீப் இல்லம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனை தேடி போனேன், ஆனா அவன் இல்ல, எங்கேயாவது வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு உதவி மட்டும் செய்றியா என்கிறார் கஜேந்திரன். என்ன உதவி சொல்லுங்க ஐயா என்கிறாள் நயல்நதி. திலீப்போட ரூம்ல ப்ளூ கலர் ஃபைல் ஒன்று இருக்கு, அதை மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறியா, என்னால மாடிப்படி ஏற முடியலம்மா என்கிறார் கஜேந்திரன். சரிங்க ஐயா, நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று வேகமாக மாடிப்படி ஏறி போகிறாள். அறைக்கு முன்பு அவளை அறியாமல் அவளது கைகள் கதவை தட்ட போகும் நேரம் சிந்தித்து, அறிவிற்கா நயல்நதி, ஆளில்லாத அறைக்குள்ள கதவை தட்டினா யார் வந்து எட்டி பாப்பா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டு அறைக்குள் நுழைந்தாள். இவர்கள் இருவரின் இறுக்கம் கண்டு காற்று கூட பாதை மறந்து போனது. போதும் என்ற மனமும் புறக்கணிக்கவில்லை. உறங்கும் நேரமில்லை என்று உறக்கச் சொல்லிய போதும் இமைகள் மீளவில்லை. விரல்கள் கூட வீணை என நினைத்து அவளிடையே விடாமல் இசைத்து கொண்டிருக்கிறது. அவர்களின் பிணைப்பை கண்டவுடனே நயல்நதி வேறொரு பக்கம் திரும்பி கொண்டாள். அவள் கால்கள் தடுமாறி அங்கிருந்த கண்ணாடி பூந்தொட்டி கீழே விழுந்து உடைந்தது.
சத்தத்தில் இருவரின் விழிகள் திறந்து இவளின் பிம்பத்தை புகைப்படம் எடுத்து காட்டியது. நைல் நதி அறையில் இருந்து வெளியே செல்ல 2 அடி எடுத்து வைக்கும் பொழுது சத்தமாக ஒரு சத்தம், எங்க ஓடுற, நில்லு என்றாள் சந்தியா. உனக்கு கொஞ்சமாவது அறிவிருக்கா? அறைக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு உனக்கு தெரியாதா? ரோட்ல இருக்கிற நாய்களை எல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா இப்படிதான் அநாகரிகமா செய்யும் என்று முகத்தை கோபமாக வைத்து கொண்டு பேசினாள் சந்தியா. ரூம்ல யாரும் இல்லைன்னு நினைச்சேன் என்றாள் நைல் நதி. நடிக்காத. எந்த எண்ணத்துல இந்த வீட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். திலீப் நான் கட்டிக்க போற பையன். அவன் மேல உன் மூச்சு காத்து கூட படக்கூடாது. உன்னை அவனுக்கு பிடிக்கல. உன்னை பார்த்தாலே அருவருப்பா ஃபீல் பண்றான் என்று நைல் நதியை திட்டிக் கொண்டிருக்கிறாள் சந்தியா. சந்தியா என்று அழைக்கிறான் திலீப். நீ அமைதியாரி திலீப், உனக்கு எதுவும் தெரியாது என்று அவள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே கீழே இறங்கி வேகமாக சென்று விட்டாள் நைல் நதி. அவள் அழுது கொண்டே செல்வதை கஜேந்திரன் பார்த்தார். சந்தியா, ஏன் இப்படிலாம் பேசுன? அவளோட மனசு ரொம்ப காயப்பட போகுது என்றான் திலீப். உனக்கு வேணும்னா இது சாதாரணமா இருக்கலாம் திலீப். என்னோட பிரைவசிக்குள்ள யார் வந்தாலும் எனக்கு கோபம் வரும் என்கிறாள் சந்தியா. நம்ம மேலதான் தப்பு இருக்கு. நம்ம தான் கதவை பூட்டியிருக்கணும் என்றான் திலீப். கதவு பூட்டியிருந்தாலும் திறந்திருந்தாலும் உள்ள போகும்போது பெர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்திருக்கணும் திலீப் என்றாள் சந்தியா. சரி சரி, டென்ஷன் ஆகாத என்று அவளது தலையை மெல்ல அவன் நெஞ்சருகே சாய்த்தான். ஒரு நிமிஷம் இரு திலீப். அவன் கைகளை விலக்கிக் கொண்டு சென்றவள் கதவை பூட்டிக்கொண்டு மீண்டும் வந்து அவன் மீது சாய்ந்தாள். அவன் அவளை பார்த்து புன்னகைத்தான். இவர்கள் இருவருக்கும் நேரம் போவதே தெரியாமல் கதைக்க ஆரம்பித்தனர். நேரம் இரவு 2 மணி ஆகிறது. சந்தியா கதவை திறக்கும் சத்தம் கேட்டு பூஜா கண் திறந்து பார்க்கிறாள். சந்தியா உள்ளே வந்து அவள் அருகில் படுக்கிறாள். அக்கா, இவ்வளவு நேரம் திலீப்போட ரூம்ல தான் இருந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நடக்கல. சும்மா பேசிட்டு இருந்தோம். நேரம் போனதே தெரியல என்றாள் சந்தியா. சரிம்மா, நான் எதுவுமே கேட்கலையே, படுத்து தூங்கு என்றாள் பூஜா. அவன் காலையில் எழுந்து எப்பொழுதும் போல் ஜன்னலை திறந்து பார்க்கிறான். அந்த குடிசை வீட்டுக்குள்ளே சிறு பிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்தது. திலீப்பின் பெயரை உச்சரித்து கொண்டே பூஜா உள்ளே வருகிறாள். அவளது முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது. சொல்லுங்க அண்ணி, சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு என்றான் திலீப். உனக்கு விஷயம் தெரியாதா? அந்த கருப்பு பொண்ணை அவளோட வீட்டுல விடுறதுக்காக உங்க அப்பா கூட்டிட்டு போயிருக்காரு திலீப் என்றாள் பூஜா. என்ன நீ சொல்றீங்க என்கிறான் திலீப். இப்பதான் என் கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு விஷயத்த சொல்ல நேரா உன்கிட்ட வரேன். சரி, நான் கிளம்புறேன். இந்த விஷயத்த முதல்ல காவியா கிட்ட சொல்லணும். நான் புறப்படுறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்கிறாள் பூஜா. சிறிது நேரத்தில் சந்தியா அங்கு வந்து, திலீப், நான் என்னோட வீட்டுக்கு போறேன் என்கிறாள். என்ன சந்தியா சொல்ற? கல்யாணம் வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு சொன்ன, இப்போ திடீர்னு கிளம்புறேன்னு சொல்ற. மனசுக்குள்ள இடி விழுந்த மாதிரி இருக்கு. ஏன் இந்த திடீர் முடிவு? உன்னை யாராவது ஏதாச்சும் சொன்னாங்களா என்று கேட்கிறான் திலீப். யாரும் எதுவும் சொல்லலை திலீப். உன் கூட வாழ்றதே கஷ்டமா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அதுவே இஷ்டமாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தானே, அம்மா அப்பா கூட இருந்துட்டு வரேன். அதுக்கப்புறம் உன் கூட தானே இருக்க போகிறேன் என்கிறாள் சந்தியா. சந்தியா, உனக்கு என்னை உண்மையாலே பிடிச்சிருக்கா, இல்லை நான் உன்னை கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறேனா? எனக்கு ஏதோ உறுத்தலாகவே இருக்கு சந்தியா என்று கேட்கிறான் திலீப். தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்காத. எனக்கு உன் கூடவே உன் பக்கத்திலே இருக்கணும்னு தோணுது. உன் கூட பேசிட்டே இருக்கணும்னு தோணுது. உன்னை பிடிக்காம இருந்தா எனக்கு ஏன் இப்படி தோணணும் என்று கேட்கிறாள் சந்தியா. புரியுது சந்தியா, ஆனா நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற. இப்போ இந்த வீட்டை விட்டு போறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு சொல்லு என்று கேட்கிறான் திலீப். திலீப், உங்க வீட்டில் இருக்கிறவங்கள பத்தி உன்கிட்ட சொல்றேன்னு தப்பா நினைக்காத. பூஜா அண்ணி என் மேல சந்தேகப்படுறாங்கன்னு தோணுது என்கிறாள் சந்தியா. என்ன சந்தேகப்படுறாங்க என்று கேட்டான் திலீப். நேற்று நைட்டு உன் கூட பேசி முடிச்சிட்டு லேட் நைட்டு தூங்க போனல, அவங்க நமக்குள்ள ஏதாவது நடந்திருக்குமோன்னு சந்தேகப்படுறாங்கன்னு தோணுது. அது எனக்கு கொஞ்சம் அவமானமா இருக்கிற மாதிரி இருக்கு என்றாள் சந்தியா. யார் என்ன நினைச்சா என்ன? எதுக்கு நீ போகணும்னு நினைக்கிற என்று கேட்டான் திலீப். என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது திலீப். இன்னும் 1 மாதம் தானே, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூடவே தானே இருக்க போகிறேன். என்னை புரிஞ்சுக்கோ திலீப் என்றாள் சந்தியா. ஓகே சந்தியா, நானே உன்னை கூட்டிட்டு போய் உங்க வீட்டில் விட்டுட்டு வரேன் என்றான் திலீப். தேங்க்யூ திலீப் என்று சொல்லிவிட்டு அவனோடு புறப்படுகிறாள் சந்தியா. திலீப் அவளை அழைத்து கொண்டு சென்று அவளது வீட்டில் விட்டு பிரியாவிடை கொடுத்து வருகிறான்.
அறை முழுவதும் அவளது நினைவுகளை அவனுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அவளோடு சாட் செய்வதும் வீடியோ காலில் பேசுவதும் அவனது முழு நேர வேலையாக இருந்தது. ஒரு வாரத்திற்கு பிறகு கஜேந்திரன் தன்னுடைய உழைப்பில் உருவாக்கின கம்பெனி நன்கு வளர்ச்சி அடைந்ததின் நிமித்தம் கிளை அலுவலகங்கள் உருவானது. 5 அலுவலகங்கள் மொத்தம் உள்ளது. அதில் முதன்மை அலுவலகத்தை திலீப் நடத்தி வருகிறான். 3 அலுவலகத்தை 3 அண்ணன்கள் நடத்தி வருகின்றனர். ஒரே ஒரு அலுவலகம் மட்டும் சந்தியாவிடம் கொடுக்கப்பட்டிருந்தது. பின்பு அவள் முதன்மை அலுவலகத்திற்கு மாற்றப்பட்டாள். அந்த அலுவலகம் தான் முதலில் உருவானது என்பதால் அதன் மீது அதிக அக்கறையும் கவனமும் கஜேந்திரனுக்கு எப்போதும் உண்டு. கஜேந்திரனுக்கு விருப்பமான அந்த அலுவலகம்தான் சரியான முன்னேற்றம் இல்லாத காரணத்தினால் மூடப்படுவதாக பேசிக்கொண்டனர். இது கஜேந்திரனுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்தது. தன்னுடைய மனைவியின் நகைகளை விற்று அவளுடைய உழைப்பின் காரணமாக உருவான அலுவலகம், அதை மூட அவர் மனம் எப்படி ஏற்றுக்கொள்ளும் என்பதை யாரும் நினைத்து பார்க்கவில்லை. சில நாட்களுக்கு முன்பே அவருடைய நடவடிக்கைகளில் மாற்றத்தை அறிந்த நைல் நதி இந்த விஷயத்தை அவரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்டாள். அவளால் எந்த உதவியும் செய்ய முடியாமல் அவருக்கு ஆறுதலாக இருந்தாள். அவருடைய வேதனை அதிகமாக ஆக அவருக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயத்தில் அன்று ஒரு நாள், ஐயா, அந்த அலுவலகம் மூடப்படாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று நைல் நதி அவரிடம் கேட்டாள். நம்ம கம்பெனியோட டெவலப்மெண்ட் மற்ற கம்பெனி கூட கம்பேர் பண்ணிக்கும் போது நம்ம அலுவலகம் ஓரளவுக்கு உயர்ந்திருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் சம அளவுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல. இப்படி இருந்தால் அந்த அலுவலகம் மூடப்படாமல் தடுக்கலாம் என்று கூறுகிறார் கஜேந்திரன். ஐயா, நீங்கள் சொல்கிறது ஏதோ ஒரு அளவுக்கு எனக்கு புரியுது. உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. உங்கள் பசங்க எல்லாரும் அவங்களுடைய சைடில் இருந்து எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் அந்த பழமையான அலுவலகத்துக்கு போகலாம். நீங்கள் எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் அங்கே இருந்து பார்த்துக்கிறேன். 1 மாசத்துல நம்மளால இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா உங்கள் மகன்கள் சொல்கிற மாதிரி அந்த பிரான்ச்சை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதை போய் அவங்க கிட்ட சொன்னால் கண்டிப்பாக வேணான்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களால் பார்க்க முடியாது, அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன நம்பியெல்லாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க கிட்ட சொல்லாமல் போகலாம். இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அவங்க அதை நினச்சி சந்தோஷப்படுவாங்க. இல்லைனா அவங்க கிட்ட நம்ம அதை சொல்லாமே இருந்துடலாம். நீங்கள் இப்படி ரொம்ப கவலையாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது தான் பெட்டர்ன்னு எனக்கு தோணுது. இப்படி அதையே நினச்சி உங்களையே வருத்திக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று தன்னுடைய யோசனையை சொல்லி முடித்தாள் நதி. நீ பேசுறது சரிதாமா, ஆனால் என்னால் அது முடியுமான்னு தெரியலையே என்று கேட்டார் கஜேந்திரன். சரிங்க ஐயா, என் மனசுல பட்டதை சொன்னேன். நீங்க எதையும் நினைக்காம நிம்மதியா இருங்க என்றாள் நைல் நதி. நைல் நதியின் இந்த யோசனை அவரை அதிகமாக சிந்திக்க வைத்தன. காரணமாக அன்று மாலையே நைல் நதியை சந்தித்து அவளுடைய பிளானுக்கு ஓகே சொன்னார். கஜேந்திரன் அலுவலகத்தில் 2-3 மணி நேரம் மட்டும்தான் இருப்பார். இரவும் பகலும் என்று ஓயாமல் உழைத்தாள் நைல் நதி. அந்த அலுவலகத்திற்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கவே முடியாது என்று கஜேந்திரன் 4 மகன்கள் முயற்சி செய்து நம்பிக்கையை கைவிட்டனர். இந்த விஷயம் மட்டும் மூவரில் ஒருவருக்கு தெரிந்தால் கூட மொத்த கோபமும் நைல் நதியின் மீதுதான் திரும்பும். சந்தியா அலுவலகத்தில் இருக்கும் பொழுது திலீப் வர நேரம் ஆகிவிட்டது. அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருகிறது. அவளுடைய தோழிதான். சந்தியா, உன்னோட ஆள் இங்க காஃபி ஷாப்ல ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்காரு என்றாள் சந்தியாவின் தோழி. என்ன சொல்ற? அவன் வீட்டுல இருக்கேன்னு தானே சொன்னாரு என்றாள் சந்தியா. என்ன சந்தியா, நான் சொல்றத நம்ப மாட்டியா என்று கேட்டாள் சந்தியாவின் தோழி. நீ வேற யாரையாவது பார்த்து பேசிட்டு இருக்கிற. இப்பதான் அவனுக்கு கால் பண்ண, வீட்டுல தான் இருக்கேன்னு, இன்னைக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லியிருக்கான் என்றாள் சந்தியா. நேத்து வந்தவன் மேல உனக்கு இவ்வளவு நம்பிக்கை? நான் வேணா வீடியோ கால்ல பேசட்டுமா என்று கேட்டாள் அவளின் தோழி. எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, போனை வை என்றாள் சந்தியா. திலீப் ஒரு பெண்ணுடன் பேசிக் கொண்டிருப்பதை புகைப்படம் எடுத்து அவளது தோழி சந்தியாவிற்கு அனுப்பி வைத்தாள்.